வணக்கங்கனது தஞ்சாவூர் மண்ணு செம்ம சூப்பரான காட்டு முயல் தண்ணி குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, காட்டில் பிடிச்ச முயலை இன்றைக்கி தண்ணியாக குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். செம்மையாக ஒரு முயல் பாருங்கள் எவ்வளோ கறி இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே இருந்துச்சுங்க. காட்டு முயல் இயற்கையாகவே சாப்பிட்டு இயற்கையாகவே வளர்ந்தது. அதுக்கு செயற்கைங்கிறது எதுவுமே கொடுக்கல. அதனால் நம்ம ஒரு குக்கரை அடுப்பில் பற்ற வச்சுட்டு சுத்தமான நல்லெண்ணெய், இந்த காட்டு முயல் தண்ணி குழம்புக்கு யூஸ் பண்ணுறது சுத்தமான நல்லெண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு, பெருங்காயம் இல்லைங்க, இதெல்லாம் போட்டு நல்லா வதன்னு வதக்கிட்டு செம்ம சூப்பராக இருக்கும் காட்டு முயல் தண்ணி குழம்பு. பின்னாடி வரத ஒரு மைல்டு மியூசிக்கில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு முயல் கிடச்சுன்னா செம்மையாக வச்சு சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஆமாம், ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். கூடிய சீக்கிரத்திலே ஒரு நல்ல செய்தியோடு என்னோடய சப்ஸ்கிரைபராக உங்களை நான் மீட் பண்ண வரேன். ஆமாங்க, வெங்காயம் போட்டாச்சு, எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. சேர்த்து முடிச்சுட்டு அப்படியே அந்த கறியை போட்டு நல்லா தண்ணியை ஊற்றிட்டு மசாலாத்தூள் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்படியே மணச்சல் பண்ணி ஒரு தட்டில் வச்சு அதில் 2 கரண்டி முயல் குழம்பு எடுத்து ஊற்றிட்டு அப்படியே பெனஞ்சு அடிச்சா நம்ம வைகை புயல் வடிவேல் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவோம். இஞ்சி போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, எல்லாம் சூப்பராக பாருங்கள் வதங்கி எப்படி வந்திருக்கு பாருங்கள். மசாலா அப்படியே இதோட நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி ஆச்சி இல்லைங்க, சக்தி கறி மசாலா யூஸ் பண்ணி பார்ப்போமே. வீட்டிலே அரைச்சி போடுறோம். ஒரு நாள் காட்டிலையும் கடையிலையும் உள்ளதை போட்டால் எப்படி இருக்குங்கிற ஒரு டேஸ்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் காமிப்போங்கிறது தான் இன்றைக்கி யூஸ் பண்ணது. ஃபுல்லாகவே சக்தி மட்டன் மசாலா. பூனை மசாலா, முயல் மசாலா எதுவுமே வரலைங்க. அதனால் மட்டன் மசாலா போட்டுக்கிட்டோம். தயிரில் நல்லா ஊற வச்சுருங்க. மஞ்சத்தூள் போட்டு 2க்கு 10 தடவை கழுவி எடுத்துருங்க. அதே மாதிரி கறி வேகும்போது தயிரை ஊற்றி வேக வைங்க. கண்டிப்பாக தயிர் ஊற்றி வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அங்கே பாருங்கள், அப்படியே உள்ளே இறக்கிற வேண்டியதான், வேறு எதுவுமே இல்லை. அப்படியே உள்ளே இறக்கிட்டு தண்ணியை ஊற்றி மசாலாத்தூள் எல்லாமே போட்டாச்சு. தண்ணியை ஊற்றி ஒரு 5 to 6 விசில் வச்சா அப்படியே பஞ்சு பஞ்சாக வெந்துருங்க கறி. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். அப்படியே அந்த மசாலாவில் அந்த முயல் கறி காட்டு முயல் நல்லா அப்படியே மசாலாவில் ஊறணும். அப்படியே ஊறினதுக்கப்புறம் தேவையான அளவு தயிர், உண்மையுமே தயிர் சேர்த்துட்டா சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், பீஃபாக இருக்கட்டும், போர்க்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நல்லா சாஃப்ட்னஸ் ஆயிரும். ஆமாம், ரொம்ப சாஃப்ட்னஸ் ஆயிரும். அது நறுக்கு முறுக்குலாம் இருக்காது. செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே வாங்க மைல்டு மியூசிக்குள்ளே போகும். சூப்பரான காட்டு முயல் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள் எண்ணெய் எப்படி மிதக்குது பாருங்கள். அதில் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருந்த அந்த கொத்தமல்லியை அப்படியே கீராமல் அப்படியே 1க்கு 2 அப்படியே பிச்சு போட்டு அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.